சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் 700 கிலோ குட்கா பொருட்களானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மீரான். வணக்கம் மீரான், இந்த சம்பவம் தொடர்பாக ஏதேனும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். குரோம்பேட்டை ரேடியல் மேம்பாலம் அருகே குரோம்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் தயாள் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்பொழுது சந்தேகத்துக்கிடமாக வந்த 2 சரக்கு வாகனங்களை மடக்கி சோதனை செய்த போது அதில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் மூட்டை மூட்டையாக இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக அந்த வாகனங்கள் வந்த மதுரை திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 53 வயதான ரமேஷ், குரோம்பேட்டை ராதாநகர் பகுதியில் மளிகை வைத்திருக்கும் 31 வயதான முருகன் ஆகிய இருவரை கைது செய்தனர். அந்த 2 சரக்கு வாகனங்களையும் குட்கா பொருட்களோடு குரோம்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று அங்கு அவர்கள் விசாரணை நடத்தினார்கள். அந்த சரக்கு வாகனங்களில் சுமார் 700 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருந்தது. இதன் மதிப்பு 7 லட்சம் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையை சேர்ந்த இந்த ரமேஷ் பெங்களூருக்கு சென்று சரக்கு வாகனத்தில் அங்கிருந்து இந்த குட்கா பொருட்களை கடத்தி வந்து குரோம்பேட்டை பகுதியில் முருகனுடன் சேர்ந்து அந்த சென்னை புறநகர் பகுதியில் இருக்கின்ற கடைகளுக்கு அவர் சட்டவிரோதமாக இந்த குட்கா விற்பனையில் அவர் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. அவர் இந்த மதுரையை சேர்ந்த அந்த நபரானவர் அந்த வண்டியிலே தங்கி வண்டியிலே அந்த பொருட்களை தொடர்ந்து பதுக்கி வைத்திருக்கிறார். அவரிடம் இந்த சென்னை புறநகர் பகுதியில் சேர்ந்த வியாபாரிகள் அவரிடம் அந்த சட்டவிரோதமாக அந்த குட்கா பொருட்களை வாங்கி விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. தற்பொழுது அந்த இருவரையும் குரோம்பேட்டை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைவதற்காக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த குட்கா பொருட்கள் அந்த வாகனங்கள் அனைத்தும் அங்கு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அந்த குரோம்பேட்டை பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.